வருடங்கள் மெதுவாக உருண்டோடின. விஷ்ணு என்றால் உலகத்தை காப்பவன், தப்பு செய்பவர்களை தட்டி கேட்க வேண்டும் என்று தாய் சொல்லிய வார்த்தைகள் சிறுவனின் மனதில் விதையாக விழுந்து காலம் செல்ல செல்ல வேரூன்றி மரமாக வளர்ந்தது. எங்கு அநியாயம் நடந்தாலும் வயதை பார்க்காமல், எதிரில் இருப்பவர் யாரென்றும் யோசிக்காமல் தட்டி கேட்கும் இளைஞனாக விஷ்ணு மாறிக்கொண்டிருந்தான். அதே நேரத்தில் ஒருத்தர் கஷ்டப்படும் போது தன்னை பற்றி யோசிக்காமல் முன்னால் வந்து உதவி செய்பவர்தான் கடவுள் என்ற ராகவேந்திரனின் வார்த்தைகளை உயிராக நம்பியபடி 10 வயது வைஷ்ணவி தனது புதிய வாழ்க்கையை தொடங்க கோயம்புத்தூரில் காலடி எடுத்து வைத்தாள். ஒருவன் மனிதர்களை காப்பாற்றுவதையே தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். மற்றொருத்தியோ அப்படிப்பட்ட மனிதர்களை கடவுள் என்று நம்பி வளர்ந்து கொண்டிருந்தாள். 2 வெவ்வேறு பாதைகளில் பயணித்த அந்த 2 உயிர்களையும் விதி மெதுவாக ஒரே பாதைக்கு அழைத்து வந்து கொண்டிருந்தது. ராகவேந்திரனின் முயற்சியால் வைஷ்ணவி சேர்ந்த பழி வேறு எதுவுமில்லை, விஷ்ணு படித்து கொண்டிருந்த அதே பழிதான். அந்த பழியின் பின்புறமாக ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். மழைக்காலங்களில் அதன் நீரோட்டம் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அன்று பழி முடிந்து மாணவர்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். திடீரென்று, ஐயோ ஐயோ, என் பையே ஆற்றுல விழுந்துட்டான் என்ற அலறல் சத்தம் அங்கிருந்த அனைவரையும் பதற வைத்தது. ஆற்றங்கரையில் விளையாடி கொண்டிருந்த 1ஆம் வகுப்பு சிறுவன் ஒருவன் கால் தவறி நீரில் விழுந்திருந்தான். சிறுவன் பயத்தில் கத்திக்கொண்டே தண்ணீரில் தத்தளித்தான். மாணவர்கள் பயந்து நின்றார்கள். ஆசிரியர்கள் ஓடி வந்தார்கள். ஆனால் யாரும் உடனே ஆற்றுக்குள் இறங்க துணியவில்லை. அந்த நொடியே பள்ளி பையை அப்படியே தரையில் போட்டுவிட்டு ஒரு கணம் கூட யோசிக்காமல் ஆற்றிற்குள் குதித்தான் விஷ்ணு. வேகமாக ஓடிய நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தியவனோ சிறுவனை இறுக பற்றி கொண்டு கரையை நோக்கி வந்தான். சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு இருவரும் பாதுகாப்பாக கரை சேர்ந்தனர். அங்கிருந்தவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சிறுவனின் பெற்றோர் ஓடி வந்து தங்கள் மகனை கட்டி அணைத்து கதறி எழுதனர். விஷ்ணுவோ எதுவும் நடக்காதது போல ஆற்றங்கரையில் இருந்த பெரிய கல்லின் மீது அமர்ந்தான். அவன் தலைமுடியிலிருந்து தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் அங்கிருந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு மெதுவாக அவன் அருகே வந்தாள் 10 வயது வைஷ்ணவி. புதிய பழி, புதிய முகங்கள், யாரையும் தெரியாது. ஆனால் அவளது கண்களுக்கு முன்னால் ஒருவன் மற்றொருவரின் உயிரை காப்பாற்றியிருந்தான். அது மட்டுமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. தன் பழி பையை திறந்தவளோ மதிய உணவு பெட்டிக்குள் மடித்து வைத்திருந்த சிறிய துண்டு துணியை எடுத்தாள். எந்த தயக்கமும் இல்லாமல் விஷ்ணுவின் முன்னின்று தனது சிறிய கரங்களால் அவன் நனைந்த தலைமுடியை மெதுவாக துடைக்க ஆரம்பித்தாள். எதிர்பாராத அந்த செயலில் விஷ்ணு அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். உன் பேர் என்ன என்று குழந்தைத்தனமான குரலில் கேட்டாள் அவள். விஷ்ணுவோ சிரித்தபடியே விஷ்ணு என்றான். அப்படியா, நீங்க தான் விஷ்ணுவா என்று அவள் ஆச்சரியமாக கேட்டாள். ஏன், என்ன உனக்கு தெரியுமா என்று சிரித்தான் அவன். இல்லை, தெரியாது. அப்போ ஏன் என் தலையை தொடச்சி விடுற? நனைஞ்சிருக்கீங்களே, அப்புறம் ஜுரம் வந்துடும். வேற யாரும் தொடச்சி விடலை, அதான் நான் தொடச்சி விடுறேன் என்று மிகவும் இயல்பாக சொல்லிவிட்டு மீண்டும் அவனது தலைமுடியை துடைத்தாள். அவளது பதிலை கேட்ட விஷ்ணுவின் உதட்டில் தன்னையும் அறியாமல் ஒரு புன்னகை மலர்ந்தது. தன் சட்டை பைக்குள் கையை விட்டவன் இருந்த ஒரு சாக்லேட்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். இந்தா. வைஷ்ணவியோ உடனே 2 அடிகள் பின்னால் நகர்ந்தாள். இல்லைல்ல, யார் என்ன தந்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்றாள் மிகவும் சீரியஸாக. விஷ்ணு சிரித்தான். நான் தந்தா வாங்கிக்கலாம், என்ன வாங்கிக்கோ என்று அவளது கையில் சாக்லேட்டை வைத்து விட்டான். பிறகு அவளது கன்னத்தை மெதுவாக தட்டி, போ, பத்திரமா வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு தனது பள்ளி பையை தோளில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து நடந்து சென்றான். அவன் சென்ற திசையையே கையில் சாக்லேட்டை பிடித்தபடி இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. வைஷ்ணவி கையில் சாக்லேட்டுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த ராகவேந்திரன் அவள் அருகே வந்தார். என்னம்மா, கையில் சாக்லேட்? யார் கொடுத்தது? உன் புதிய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பர்த்டேவா என்று சிரித்தபடியே கேட்டார். வைஷ்ணவியோ சாக்லேட்டை நெஞ்சோடு அணைத்தபடி குழந்தைத்தனமான மகிழ்ச்சியுடன் தலையசைத்தாள். இல்லைப்பா, கடவுள் எனக்கு சாக்லேட் கொடுத்தாரு. அந்த பதிலை கேட்ட ராகவேந்திரன் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தார். அடடே, கடவுளா? கடவுள் வந்து உனக்கு சாக்லேட் கொடுத்தாரா? ஆமாப்பா, அவர் பேர் கூட விஷ்ணுன்னு சொன்னார். விஷ்ணு கடவுள் தான் எனக்கு சாக்லேட் கொடுத்தது
ராகவேந்திரன் மெதுவாக அவள் தலையை வருடினார். அம்மாடி, கடவுள் இப்படி நேரில் வந்து சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டார். இனிமே யாராவது ஏதாவது தந்தா வாங்கக்கூடாது, சரியா என்று அறிவுறுத்த வைஷ்ணவி புரியாமல் அவரை பார்த்தாள். நீங்கள் தானே சொன்னீங்கப்பா மற்றவங்களுக்கு தன்னை பற்றி யோசிக்காமல் உதவி செய்கிறவங்க கடவுள்னு. அந்த ஒரு கேள்வியிலேயே ராகவேந்திரன் அமைதியாகிவிட்டார். அவளது கண்களில் இருந்த அந்த அப்பாவித்தனத்தை பார்த்தவர் புன்னகையுடன் அவளை தூக்கி கொண்டார். சரிம்மா, முதல்ல வீட்டுக்கு போகலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு காரை நோக்கி நடந்தார். அவர் அதை ஒரு குழந்தையின் அறியாமையாகத்தான் எடுத்துக்கொண்டார். காலம் செல்ல செல்ல அந்த சம்பவம் அவள் மனதிலிருந்து மறைந்துவிடும் என்றுதான் நினைத்தார். ஆனால் அது மறையவில்லை. அன்று முதல் பள்ளி வளாகத்தில் எப்போதெல்லாம் விஷ்ணுவை காண்பாளோ அப்போதெல்லாம் அவளது கண்கள் தன்னையும் அறியாமல் அவனையே தேடி செல்லும். மற்றவர்கள் கண்களிலோ அவன் ஒரு சாதாரண பள்ளி மாணவன். ஆனால் வைஷ்ணவியின் கண்களில் மட்டும் அவன் மனித உருவில் நடமாடும் கடவுள். அந்த பள்ளியில் விஷ்ணு என்ற பெயரை சொன்னாலே மாணவர்களுக்கு மட்டுமல்ல, சில ஆசிரியர்களுக்கும் கூட ஒரு சில தயக்கம் வந்துவிடும். அவன் ரவுடி என்பதற்காக அல்ல, தவறு செய்தால் யாராக இருந்தாலும் தட்டி கேட்பான் என்பதற்காக. மாணவனாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் தவறுதான் என்பதே அவனது கொள்கை. ஒரு நாள் மதிய இடைவேளை முடிந்து மாணவர்கள் வகுப்பறைக்குள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது 9ஆம் வகுப்பு படிக்கும் ஏழை மாணவன் ஒருவன் கட்டணம் செலுத்தாத காரணத்தால் அலுவலகத்தின் முன் நிற்க வைக்கப்பட்டிருந்தான். தலைமை ஆசிரியர் இல்லாத நேரம் என்பதால் ஒரு ஆசிரியர் கோபத்தோடு அங்கே வந்தார். எத்தனை தடவை சொன்னாலும் காசு கட்ட மாட்டேங்கிறீங்களே, நாளையிலேருந்து நீ பள்ளிக்கே வராத என்று சத்தமாக கத்தி அவனை அடித்தார். அந்த மாணவனோ கண்ணீரோடு, சார் அப்பா வேலைக்கு போயிருக்காரு, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க சார் என்று கெஞ்சினான். அவன் பேச்சை கேட்காமல் ஆசிரியர் மீண்டும் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். அந்த சத்தம் கேட்டதும் அருகில் இருந்த மாணவர்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அந்த கூட்டத்தில் நின்றிருந்த விஷ்ணுவும் வேகமாக முன்னே வந்தான். சார் என்று அமைதியாக அழைக்க ஆசிரியர் கோபமாக திரும்பி பார்த்தார். என்ன? அவன் காசு கட்டாதது தப்புன்னா அதுக்காக எல்லார் முன்னாடியும் அடித்து அவமானப்படுத்துறதும் தப்பு சார். அந்த வார்த்தையை கேட்டதும் அங்கே நின்ற மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு மாணவன், அதுவும் 16 வயது பையன், ஆசிரியரிடம் இப்படி பேசுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆசிரியரின் முகமோ கோபத்தில் சிவந்தது. நீ எனக்கு புத்தி சொல்ல வரியா? விஷ்ணுவோ தலையை மெதுவாக அசைத்தான். இல்லை சார், நீங்கள் தான் எங்களுக்கு புத்தி சொல்லணும். ஆனால் நாங்கள் உங்களை பார்த்து தான் கற்றுக்குறோம், அதனால தான் சொல்கிறேன். ஆசிரியரோ இன்னும் கோபமாக, இது என்னோட வகுப்பு, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்ல விஷ்ணுவோ ஒருபடி முன்னால் வந்து நின்றான். அதான் சார், இது பள்ளிக்கூடம். இங்கே படிக்க வர பிள்ளைங்களுக்கு பயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது, தைரியத்தையும் நல்ல மனசையும் தான் கற்றுக் கொடுக்கணும். அந்த ஒரு நொடி அங்கே முழு அமைதி நிலவியது. மற்ற ஆசிரியர்களும் அந்த சத்தம் கேட்டு வெளியே வந்தார்கள். அவர்களில் மூத்த ஆசிரியர் ஒருவர் மெதுவாக வந்து, சரி இந்த பையனை உள்ள அனுப்புங்க, கட்டண விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினார். அந்த ஆசிரியரும் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தார். அன்றிலிருந்து அந்த பள்ளியில் ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெளிவாக புரிந்தது. விஷ்ணு தவறை எதிர்ப்பவன். அதனால்தான் அவன் அருகில் இருக்கும்போது யார் பேசினாலும் யார் செயல்பட்டாலும் முதலில் தாங்கள் செய்வது சரியா என்று ஒருமுறை யோசித்துவிட்டு தான் அடுத்த அடியே எடுத்து வைப்பார்கள். நினைவுகளில் ஆழமாக மூழ்கியிருந்த விஷ்ணுவை வைஷ்ணவியின் குரல் மெதுவாக நிஜ உலகத்திற்கு இழுத்து வந்தது. விஷ்ணு, ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரமாச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்கு பசிக்கலையா என்று கேட்க அப்போதுதான் தனது எண்ணங்களிலிருந்து முழுமையாக வெளியே வந்தான் அவன். ஒரு பெருமூச்சு விட்டவன், சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் காரை முன்னோக்கி செலுத்தினான். சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்தவன் விஷ்ணுதான். வைஷு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், உண்மை மட்டும் சொல்லு. நீ யாரு? எதுக்காக போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று அவளது முகத்தை ஆழமாக பார்த்தபடி கேட்டான். இங்கே பாரு, நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது என்னோட நல்லதுக்காகத்தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் அது என்னன்னு மட்டும் சொல்லு. ஒரு தடவையாவது என்கிட்ட மனசு விட்டு பேசு என்றான் ஏக்கமாக. வைஷ்ணவியோ அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு இதழோரம் புன்னகை மலர, விஷ்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பிடலாமா என்று ஒன்றும் நடக்காதது போல கேட்டாள். அவளது பதிலை கேட்ட விஷ்ணு தலையசைத்தான். சரி சாப்பிடலாம். நீ ரொம்ப பிடிவாதக்காரின்னு மட்டும் புரிஞ்சிடுச்சு.
ஆனால் இந்த விஷ்ணு உன்னை விட புத்திசாலி. நீ வாயை திறந்து சொல்ல வேண்டாம், நானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் என்றான் தன்னம்பிக்கையுடன். அதை கேட்ட வைஷ்ணவியோ குறும்பாக சிரித்தாள். அதுக்குத்தானே என்னை கோயம்புத்தூருக்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? அந்த ஒரு வாக்கியம் விஷ்ணுவின் இதயத்தில் மின்னல் போல இறங்கியது. விஷ்ணு சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் இருந்த அந்த குறும்பான புன்னகையை பார்த்தவன் மனதில் ஒரு எண்ணம் மின்னியது. அப்படின்னா கோயம்புத்தூருக்கு அவளை பற்றி தெரிஞ்சுக்க தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாளா? அடுத்த நொடியே அவன் உதட்டில் மெல்லிய சிரிப்பு தோன்றியது. நம்ம நினச்சதை விட இவ பக்கா கேடியாக தான் இருக்கா. ஆனால் நான் தோக்க மாட்டேன். இவ எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் அவளை பற்றி எதுவுமே சொல்லலைனாலும் நானே கண்டுபிடிக்கிறேன். இவ்வளோ டேலண்டான பொண்ணு வேலை தேடி என்னோடய ஆஃபீஸுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு பின்னாடியும் ஏதோ காரணம் இருக்குது, கண்டுபிடிக்கிறேன் என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டான். அந்த நேரத்தில் அவனது அலைபேசி ஒலித்தது. திரையில் மின்னிய பெயரை பார்த்தவுடன் விஷ்ணுவின் முகம் சற்றே சுரைந்தது. ஓ ஷட் என்று முணுமுணுத்தபடியே அழைப்பை ஏற்றான். ஹலோ விஷ்ணு, நீ எங்கே இருக்க? நான் உனக்கு எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை ஆஃப் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடணும்னு கூட உனக்கு தோணலையா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ரொம்ப ஓவராக பண்ணாத விஷ்ணு. நான் உனக்காகத்தான் இங்கே வந்து தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நீ என்னடானா என்ன அனுப்பிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கியா என்று மூச்சு விடாமல் பேசினாள் கங்கா. கங்கா, நான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வெளியே போயிட்டுருக்கேன். இங்கே பாரு விஷ்ணு, என்கிட்ட நடிக்காத. நீ அந்த வைஷ்ணவி கூட வெளியே போயிருக்க. உங்ககிட்ட யார் சொன்னது? நான் இப்போ சென்னையில் நம்ம வீட்டில் தான் இருக்கேன். வாட்ச்மேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ வைஷ்ணவியை கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன்னு. ஹேய், நான் உங்ககிட்ட மதுரை ப்ராஜெக்டை பார்த்துக்க சொல்லித்தானே அனுப்புகிறேன். அப்புறம் இதுக்காக சென்னைக்கு வந்த என்று கோபமாக கேட்டான் விஷ்ணு. எனக்கு ப்ராஜெக்டெல்லாம் முக்கியம் கிடையாது விஷ்ணு. எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருந்துச்சு. அதான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லாமல் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி வந்தேன். பார்த்தா நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போயிருக்கு. நீ என்னை ஏமாற்றிட்ட விஷ்ணு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு என்னை ஏமாற்றிட்ட. ஆமாண்டி, ஏமாத்தினேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. 4 மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணது நீதானா? உண்மையை சொல்லு. விஷ்ணு, நீ என்ன பேசுகிற? அன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை பேசுகிற? அப்போது நான் உன்னை நம்பணுமா? அப்படின்னா நீ என்னை நம்பலையா? இல்லை. அப்போது நீ என்னை காதலிச்சேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? நான் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? சொல்லு. விஷ்ணு, நீ தானே எல்லாத்தையும் சொன்ன. நம்ம கல்யாணம், நம்ம வாழ்க்கை எல்லாம் நீ தானே சொன்ன. கங்கா, நான் எதுவுமே சொல்லலை, நீயா சொல்ல வச்ச. விஷ்ணு, இப்போ முடிவாக நீ என்ன தான் சொல்கிற? எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். அது தெரிகிற வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையா? உண்மையை தெரிஞ்சிக்க போறியா? அதுக்கு உன் புது பொண்டாட்டி கூட தான் போகணுமா? ஏன் தனியாக போய் தெரிஞ்சிக்க முடியாதா? நான் யார் கூட எங்கே போகணும்னு முடிவு பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. விஷ்ணு, ஓவராக பேசாத. நான் தந்த வேலையை உன்னால் பார்த்துக்க முடியலை. நீ எதுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்குற? போ, ஆஃபீஸில் அசோக் இருப்பான், அவன் கூட போய் பேசு. லூஸு மாதிரி பேசாத விஷ்ணு. எனக்கும் அசோக்குக்கும் என்ன சம்மந்தம்? நான் எதுக்காக அவன் கூட போய் பேசணும்? அதையே தான் நானும் கேட்குறேன். உனக்கும் அசோக்குக்கும் என்ன சம்மந்தம்? அன்னைக்கு ரூமுக்குள்ளே என்ன நடந்துச்சு? அவன் உன் கன்னத்தில் அறையிற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ என்கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி நடித்த? விஷ்ணு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்லை இல்லை, நான் கரெக்டாக தான் புரிஞ்சிட்ருக்கேன். எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு வரேன். விஷ்ணு, டோன்ட் கால் மீ அகைன். குட் பை. அதோடு அழைப்பை துண்டித்துவிட்டு அலைபேசியை அருகிலிருந்து இருக்கையில் வீசினான். வைஷ்ணவியோ இதழோறும் குறும்பான புன்னகையுடன் அவனை பார்த்தாள். என்ன, வருங்கால பொண்டாட்டிக்கிட்டே இருந்துதானே ஃபோன் என்று கிண்டலாக கேட்டாள். ஏற்கனவே கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த விஷ்ணுவின் முகம் இன்னும் இறுகியது. ஒரே வேகத்தில் அவளது கன்னத்தில் அறைய தன் கையை ஓங்கினான். எதிர்பாராத அந்த செயலில் வைஷ்ணவி திடுக்கிட்டு கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அடுத்த நொடியே விஷ்ணு தனது 2 கரங்களாலும் அவளது கன்னங்களை மெதுவாக ஏந்தி கொண்டான். அவன் பார்வை நேராக அவளது கண்களை தேடியது.
ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளது இதழ்களில் ஆழமான ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு மெதுவாக விலகினான். வைஷ்ணவியோ மின்னல் தாக்கியவள் போல அப்படியே உறைந்து போனாள். அவளது மூச்சு சீராக வரவில்லை. அதிர்ச்சியில் விரிந்திருந்த கண்களில் வெட்கமும் திகைப்பும் புரியாத ஒரு படபடப்பும் கலந்திருந்தது. அவளை நேராக பார்த்த விஷ்ணுவோ குரலை தாழ்த்தி, இன்னொரு தடவை என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லாத, சொன்னான் தண்டனை இதை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஸ்டியரிங்கை பிடித்தான். வைஷ்ணவியால் அவன் முகத்தை பார்க்கவே முடியவில்லை. மெதுவாக தலையை குனிந்து இரு கைகளையும் இறுக்கமாக ஒன்றோடொன்று கோர்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்தாள். அவள் அந்த நிலையில் இருப்பதை ஓரக்கண்ணால் பார்த்த விஷ்ணுவின் கோபம் மெதுவாக கரைந்தது. உதட்டோரம் குறும்பான புன்னகை ஒன்று மலர்ந்தது. பாவம், ஒரு சின்ன முத்தத்துக்கு இப்படி பயந்துட்டாளே என்று மனதிற்குள் சிரித்து கொண்டான் அவன். பாவம், ஒரு சின்ன முத்தத்தை கொடுத்துவிட்டு வீராப்பாக சிரித்து கொண்டிருக்கும் அவனுக்கு தெரியவில்லை, அவன் தனக்கே தெரியாமல் முத்தத்தை மட்டுமல்ல மொத்தத்தையும் அவளிடம் கொடுத்து விட்டான் என்பது. சற்று நேரம் அமைதியாகவே பயணம் தொடர்ந்தது. காரின் சக்கரங்கள் சாலையை வெட்டி கொண்டு முன்னேறி கொண்டிருந்தாலும் வைஷ்ணவியின் மனமும் உடலும் வேறு ஒரு போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. சாலையோர உணவகங்களில் சமைக்கப்பட்டு கொண்டிருந்த உணவுகளின் மனம் காற்றோடு கலந்து காருக்குள் நுழைந்த ஒவ்வொரு நொடியும் அவளது வயிற்றிற்குள் ஏதோ புரண்டு எழுவது போல் இருந்தது. தலை சுற்றியது. தொண்டை வரை ஏறி வந்த குமட்டலை அடக்க முடியாமல் அவள் கண்களை இறுக்கமாக மூடி மூச்சை இழுத்தாள். இப்போ வாமிட் வந்துட்டா விஷ்ணுவுக்கு சந்தேகம் வந்துடும் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவளோ எப்படியோ தன்னை சமாளித்து கொண்டு, விஷ்ணு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று அவசரமாக சொல்லிவிட்டு கார் நின்றதும் வேகமாக இறங்கி ஓடினாள். அவசரத்தில் எப்போதும் உயிரை போல தன்னுடன் வைத்திருக்கும் கைப்பையை கூட காரின் சீட்டிலேயே மறந்துவிட்டு சென்றதை அவள் கவனிக்கவே இல்லை. அவள் அவசரமாக ஓடி செல்வதை பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவின் பார்வை அருகில் கிடந்த அந்த கைப்பையின் மீது நிலைத்தது. அவனையும் அறியாமல் அவன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை பிறந்தது. பயத்தில் பைய கூட எடுத்துட்டு போக மறந்துட்டாளே என்று மனதிற்குள் நினைத்தவனோ அந்த பையை எடுத்து கைகளில் வைத்தான். ஏனோ அது அவளை அவன் கரங்களில் வந்து அமர்ந்தது போல தோன்றியது. அவளது கன்னத்தை வருடுவது போல அந்த பையை மெதுவாக வருடியவன் சில நொடிகள் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தான். அடுத்த நொடியே அவனது முகத்தில் இருந்த புன்னகை சற்றே மாறியது. அவ யாரு? எதுக்காக போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஏன் என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்தா என்ற எண்ணங்கள் திடீரென்று மனதில் தோன்றியது. எதுவும் யோசிக்காமல் மெதுவாக அந்த பையின் ஜிப்பை திறந்தான். உள்ளே என்ன இருக்கிறது என்று தேடி பார்க்கும் ஆர்வமில்லை. ஏதோ யோசனையில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அதனுள் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய ரசீது அவன் கண்களில் பட்டது. சாதாரணமாக அதை எடுத்து பிரித்தவன் அடுத்த நொடியே அப்படியே உறைந்து போனான். அது 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியதற்கான ரசீது. கொடையாளரின் பெயரில் தெளிவாக இருந்தது வைஷ்ணவி. விஷ்ணுவின் இதயமோ ஒரு துடிப்பை தவறவிட்டது. 2 லட்சமா என்று அவனது உதடுகள் தானாக முணுமுணுத்தன. பதட்டமாக மீண்டும் பைக்குள் கையை விட்டான். அவனது விரல்கள் வேகமாக வேலை செய்தாலும் மனமோ ஒவ்வொரு ரசீதையும் பார்த்து சிதறிக்கொண்டே இருந்தது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 20க்கும் மேற்பட்ட ரசீதுகள். ஒவ்வொன்றிலும் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை. அனைத்திலும் ஒரே பெயர் வைஷ்ணவி. அந்த நொடியில் விஷ்ணுவுக்கு மூச்சு விடுவது கூட மறந்து போனது. யாரை பார்த்து பணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தவள் என்று நினைத்தானோ, யார் பணத்திற்காக நாடகம் ஆடுகிறாள் என்று சந்தேகப்பட்டானோ, யாரை வேலைக்காரி என்று அசிங்கப்படுத்தினானோ, அவள் ஒரே ஒரு காசோலையில் 2 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கும் அளவிற்கு இருந்தாள். அப்படின்னா இவ சாதாரண பொண்ணு இல்லை, நிச்சயமா இல்லை. அவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். இதுவரை அவன் அவளை பற்றி கட்டியிருந்த எல்லா கணக்குகளும் ஒவ்வொன்றாக ஒரே நொடியில் உடைந்து விழுந்தன. அப்படின்னா அவளோட நோக்கம் என்ன? என்னை காதலிக்கிறாளா, இல்லை வேறு காரணத்துக்காகத்தான் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாளா? அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நொடியில் அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தது. எல்லாம் முடிஞ்சதும் நான் உங்களை விட்டு போயிடுவேன். அப்போது புரியாமல் இருந்த அந்த வார்த்தை இப்போது அவன் இதயத்தை கிழித்தது. இல்லை, எனக்கே தெரியாமல் என் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்ற தான் இவ பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அதனால தான் எல்லாம் முடிஞ்சதும் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னாளா? அவன் தலையை இருக்கையில் சாய்த்து கொண்டு மீண்டும் கண்களை மூடினான். ஆமாம், அவள் என்னை காதலிக்கலை. நான் தான் அவசரப்பட்டு அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
வாழ்க்கையில் முதல் முறையாக விஷ்ணு என்ற மனிதன் சத்தமில்லாமல் சில்லு சில்லாக உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தான். அப்படின்னா அவளை காதலிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? இந்த எண்ணமே அவனது இதயத்தை இன்னும் காயப்படுத்தியது. சில நொடிகள் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்த விஷ்ணு திடீரென்று ஏதோ முடிவு செய்தவன் போல உடனே தனது மொபைலை எடுத்தான். ரசீதுகளில் இருந்த நிறுவனத்தின் எண்ணை பார்த்து உடனடியாக அழைத்தான். அழைப்பு இணைந்ததும் ரசீதில் இருந்த விவரங்களை சொல்லி, இந்த தேதியில் உங்கள் ஆசிரமத்துக்கு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் என்று நேரடியாக கேட்டான். ஆனால் மறுமுனையில் இருந்தவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் மறுத்துவிட்டார்கள். மன்னிக்கணும் சார், டொனேஷன் கொடுத்தவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கும் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டு அழைப்பை முடித்து விட்டார்கள். விஷ்ணு அதோடு நிற்கவில்லை. ரசீதுகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து பார்த்தவன் அதிலிருந்த அடுத்தடுத்த நிறுவனத்தின் எண்களை எல்லாம் அழித்தான். இந்த முறையும் அதே பதில்தான். சாரி சார், எங்களால் எந்த தகவலும் கொடுக்க முடியாது. விஷ்ணு விடாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் அவர்கள் தங்களுடைய முடிவை மாற்றவே இல்லை. கடைசியாக இன்னொரு நிறுவனத்திற்கு அழைத்தான். இந்த முறை எப்படியாவது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் அவன் மனதில் இருந்தது. சார் சார் உங்களுக்கு டொனேஷன் கொடுத்தவங்க என்னோட ஒய்ஃப். இப்போது ஒரு அர்ஜென்ட் விஷயத்துக்காக நான் இதை கேட்குறேன். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். அவங்க ஆபத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் ப்ளீஸ் சார் என்று வாயில் வந்த பொய்யையெல்லாம் யோசிக்காமல் உருட்டி புரட்டி எப்படியெல்லாமோ சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் குரலில் இருந்த தவிப்போ இல்லை என்றால் அவன் பேசிய விதமோ மறுமுனையில் இருந்தவனின் மனதை மாற்றிவிட்டது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர், சார், இந்த தகவலை நாங்கள் பொதுவாக யாருக்கும் சொல்ல மாட்டோம், ஆனால் நீங்கள் சொல்கிற சூழ்நிலைக்காக மட்டும் சொல்கிறேன் என்று கூறினார். விஷ்ணுவின் இதய துடிப்பு வேகம் எடுத்தது. அடுத்த நொடியே அவர் சொன்ன உண்மை. வைஷ்ணவி கோயம்புத்தூரின் பிரபல மனிதநேய ஆர்வலர் ராகவேந்திரனின் மகள். அந்த பெயரும் அந்த நபர் சொன்ன உண்மையும் விஷ்ணுவை இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த பெயரை கேட்ட நொடியே விஷ்ணுவின் இதயம் ஒரு நொடி துடிப்பதையே மறந்தது. ராகவேந்திரன், அந்த பெயர் அவனுக்கு புதிதல்ல. ஏற்கனவே தனது வாழ்க்கையில் அந்த மனிதரை அவன் சந்தித்திருக்கின்றான். ஆனால் மனிதநேய ஆர்வலராக அல்ல, தனது மகளுக்கு தன்னை பெண் கேட்டு வந்த தந்தையாக. அப்படின்னா அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தது இவளுக்காகத்தானா என்ற கேள்வி அவன் மனதை உலுக்கி போட்டது. அந்த உண்மை அவன் மீது மின்னல் போல் விழுந்தது. சில நொடிகள் மூச்சை விட மறந்து அமர்ந்திருந்தான். அன்று நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அவன் மனக்கண் முன் ஒன்றன் பின் ஒன்றாக உயிர் பெற்று நின்றது. வாசலில் நின்று கொண்டிருந்த ராகவேந்திரன், அவர் முகத்தில் இருந்த பணிவு, அவரிடம் வீட்டில் பேசப்பட்ட வார்த்தைகள், அவர் தாங்கிக் கொண்ட அவமானங்கள், தலை குனிந்து திரும்பி சென்ற அந்த காட்சி அனைத்தும் மீண்டும் மீண்டும் அவன் நினைவில் ஒலித்தது. அந்த அவமானத்திற்கு தானும் ஒரு காரணம் என்பதை உணர்ந்த நொடியே விஷ்ணுவின் இதயம் உள்ளுக்குள் வெடித்து சிதறுவது போல் வலித்தது. தம்பி, என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க என்று கண்கள் கலங்கி குரல் உடைந்து ராகவேந்திரன் கெஞ்சிய காட்சி முதலில் அவன் மனக்கண் முன்னால் வந்து நின்றது. அடுத்த நொடியே, இந்த ஆள் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இதையத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு என்று அவனது அப்பா அலட்சியமாக சொன்ன வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் எதிரொலித்தன. அதற்கு பிறகு கோபத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் ராகவேந்திரனை அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய அந்த சம்பவம் முழுவதும் அவன் நினைவில் உயிரோடு வந்து நின்றது. ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வார்த்தையும் மின்னல் அடித்தது போல அவன் இதயத்தில் வந்து மோதியது. அந்த நொடியில் அவனுடைய நெஞ்சு வெடித்து சிதறுவது போல வலித்தது. அப்படின்னா அன்னைக்கு அவர் சொன்னது எல்லாமே உண்மைதானா? அந்த ஒரு கேள்வியே விஷ்ணுவின் மனதிற்குள் புயலாய் சுழன்றது. கையிலிருந்த ரசீது நடுங்கியது. காரின் வழியே மக்கள் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். சாலையில் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவன் காதுகளுக்கு எதுவும் கேட்கவில்லை. அவன் உலகமே அந்த ஒரு உண்மைக்குள் சுருங்கி போயிருந்தது. எங்க தப்பு நடந்துச்சு? எப்படி தப்பு நடந்துச்சு? ராகவேந்திரன் போய் சொல்லலை அப்படின்னா அன்னைக்கு அப்பா ஏன் அப்படி சொன்னார்? அவர் மனநில பாதிக்கப்பட்டவர்னு ஏன் சொன்னார்? இது மட்டும்தான் உண்மையா? இல்லை இன்னும் எனக்கு தெரியாத ஏதாவது உண்மை இதுக்குள்ளே புதைஞ்சு கிடக்குதா என்று பதில் தெரியாத கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் நெஞ்சை துளைத்து கொண்டிருந்தன. அடுத்த நொடியே அவன் மனதை இன்னொரு எண்ணம் தாக்கியது. அப்படின்னா இவ என்ன பல வருஷமாக காதலிச்சது உண்மைதானா? அந்த எண்ணம் வந்தவுடன் அவன் மூச்சு கனத்தது. கையில் இருந்த ரசீதுகளை இறுக பிடித்தான். தன்னையே அறியாமல் காரின் ஸ்டீரிங்கில் தலையை சாய்த்து கொண்டான். ஒரு பெண் இத்தனை வருடங்கள் ஒரு தலையாக காதலிக்க முடியுமா? அதுவும் ஒரு நாள் கூட வெளிக்காட்டாமல்.
அவமானப்பட்ட பிறகும் நிராகரிக்கப்பட்ட பிறகும் மீண்டும் அதே மனிதனை தேடி வர முடியுமா? அவன் வாழ்க்கை சிதறாமல் இருக்க தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து பொய் சொல்லி திருமணம் செய்து கொள்ள முடியுமா? நினைக்க நினைக்க அவனுக்கு மூச்சு முட்டியது. இது சாதாரண காதல் இல்லை. 1000 கஷ்டங்கள் வந்தாலும் 1000 அவமானங்கள் வந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன் என்று மௌனமாக நிரூபித்து கொண்டிருக்கும் ஒரு அன்பு. இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவளை ஏமாத்துக்காரி, பணத்துக்காக வந்தவன்னு தப்பாக நினச்சது நான் தான். உண்மையெல்லாம் பொய்யா பார்த்தது நான் தான். இந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக அவன் மனதில் பதிய பதிய அவன் இதயம் தன்னைத்தானே விசாரிக்க ஆரம்பித்தது. இப்படி ஒரு காதலுக்கு நான் தகுதியானவனா என்ற ஒரு கேள்வி அவன் நெஞ்சை முழுவதுமாக ஆக்கிரமித்தது. காரின் கதவை மெதுவாக திறந்த விஷ்ணு தடுமாறியபடி வெளியே இறங்கினான். காரிற்குள் ஒரு நொடி கூட அமர்ந்திருக்க முடியவில்லை. மார்பிற்குள் யாரோ ஒரு பெரிய பாறையை வைத்து அழுத்தி கொண்டிருப்பது போல மூச்சு அழைத்தது. ஆழமாக மூச்சை இழுக்க முயன்றான். ஆனால் காற்று நுரையீரலுக்குள் செல்ல மறுத்தது. களத்திற்குள் ஏதோ ஒன்று சிக்கிக் கொண்டது போல் இருந்தது. இதயம் வேகமாக துடித்தது. அந்த துடிப்பு அவன் காதுகளுக்கே தெளிவாக கேட்டது. 2 அடிகள் நடக்க முயன்றான். கால்கள் அவனுக்கு சொந்தமானது போல தெரியவில்லை. முழங்கால்கள் நடுங்கின. உடலில் இருந்த மொத்த பலமும் ஒரே நொடியில் கரைந்து போனது போல் உணர்ந்தான். அருகில் இருந்த காரின் மேல் கையை ஊன்றி கொண்ட பிறகுதான் கீழே விழாமல் சமாளிக்க முடிந்தது. நெற்றி முழுவதும் வியர்வை முத்துக்கள் அரும்பின. குளிர்ந்த காற்று வீசிய போதும் அவன் உடல் அனலாய் எரிந்தது. உள்ளங்கைகள் வியர்வையால் நனைந்து போயிருந்தன. கையில் மொபைலை இறுக பிடித்திருந்தாலும் அது கூட நழுவி விழுந்து விடுமோ என்ற அளவிற்கு அவன் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தான். ஆழமான பெருமூச்சு விட முயன்றான், முடியவில்லை. இன்னொரு முறை முயன்றான், அப்போதும் முடியவில்லை. மூச்சு விடவே இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று அந்த நொடியில்தான் அவன் உணர்ந்தான். மார்புக்குள் அடைந்து கிடந்த வலி கண்ணீராக வெளியே வர துடித்தது. ஆனால் அழவும் முடியவில்லை, கத்தவும் முடியவில்லை. அப்படியே நின்றபடி சிதறிக்கொண்டிருந்தான். அவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அவன் உணர்ந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் போராடி கொண்டிருக்க, அதை மறுக்க முடியாமல் இதயம் துடித்து கொண்டிருக்க, இரண்டிற்கும் நடுவில் மூச்சு திணறிக் கொண்டிருந்தான் விஷ்ணு. வைஷ்ணவி ரெஸ்ட் ரூமிலிருந்து வெளியே வந்தாள். தூரத்திலேயே விஷ்ணு காரின் அருகே தடுமாறியபடி நிற்பது அவள் கண்களில் பட அவள் இதயம் பதறிப்போனது. ஒரு கையில் காரை தாங்கிக் கொண்டு மூச்சு விட முடியாமல் மார்பை பிடித்து கொண்டு திணறி முகம் முழுவதும் வியர்வை பூத்திருக்கும் விஷ்ணுவை பார்த்தவளுக்கு என்ன நடந்தது என்று யோசிக்க கூட நேரமில்லை. தன்னை மறந்தவள் அவனை நோக்கி வேகமாக ஓடினாள். அவளது பதறிய குரல் கூட அவன் காதுகளில் மங்கலாகவே விழுந்தது. அடுத்த நொடியே அவள் அவனை தாங்கிக் கொண்டாள். அவனுடைய உடலை 2 கரங்களாலும் இறுக பற்றி கொண்டாள். விஷ்ணு மெதுவாக கண்களை திறந்தான். கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. அந்த கண்ணீரோடு அவளை பார்த்தான். ஏதோ சொல்ல வேண்டுமென்று உதடுகள் அசைந்தன. ஆனால் ஒரு வார்த்தை கூட வெளியில் வரவில்லை. தொண்டைக்குள் ஏதோ அடைத்து கொண்டது போல அவன் குரல் அவனை விட்டு மறைந்து போயிருந்தது. என்னாச்சு விஷ்ணு? ஏன் இப்படி இருக்க? என்ன பாரு, பேசு என்று கேட்டுக்கொண்டே இருக்க பதில் வரவில்லை. அவனுடைய முகத்தை பார்த்து அவள் பயந்து போனாள். காரின் கதவை திறந்து அவனை உள்ளே அமர வைத்தாள். நேராக அமரக்கூட முடியாமல் சாய்ந்தவனை தனது மார்போடு அணைத்து கொண்டாள். அவன் தலையை மெதுவாக தன் தோளில் சாய்த்தவள் ஒரு கையால் அவன் தலைமுடியை கோதிக்கொண்டே இன்னொரு கையால் அவனுடைய கைகளையும் கால்களையும் வேகமாக தேய்த்து விட்டாள். விஷ்ணு, விஷ்ணு, உனக்கு என்னாச்சு விஷ்ணு? விஷ்ணு, மூச்சு விடு. ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அருகில் இருந்த காகிதத்தை எடுத்து அவனுக்கு காற்று வீச ஆரம்பித்தாள். ஆனாலும் எந்த பயனும் இல்லை. விஷ்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழந்து கொண்டிருந்தான்.